என்னை சுத்தி என்ன நடக்குதுன்னே தெரியல. சார், என்னங்க சார் நீங்க கேட்ட பணம்? சார், நான் கொடுத்த பணம் சரியா இருக்கான்னு இப்பவே எண்ணி பார்த்துக்கோங்க. ஏன்னா இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு இதுல அமௌண்ட் கம்மியா இருக்குன்னு சொன்னாலும் சொல்லுவீங்க. முறை தப்பு பண்ணி மாட்டினா அடுத்த தப்பை உடனே பண்ண மாட்டாங்க. அதனால பணம்லாம் சரியா தான் இருக்கும். இருந்தாலும் அப்புறமா இனி பார்த்துக்கிறேன். ஆமா, இதுக்கு முன்னாடி நான் அந்த கடைக்கு போகவே இல்லை, அந்த நகையை வாங்கவே இல்லைன்னு என்கிட்ட போய் சொன்ன. இப்ப கையும் களமா மாட்டின உடனே எஸ்கேப் ஆக முடியாம இந்த பணத்தை ரெடி பண்ணி கொண்டு வந்து கொடுத்துட்டேன். நல்ல வேலை, ஏதோ உன்னோட குட் டைம். நீ வரதுக்கு கொஞ்சம் லேட்டாக இருந்தா கூட கண்டிப்பா நான் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்திருப்பேன். சார், இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இதோட விட்டுறலாம் சார். உங்களை தயவு செஞ்சு கேட்டுக்கிறேன் சார். தேவையில்லாம எதுவும் பேச வேண்டாம் ப்ளீஸ் சார். உங்க பணத்தை நான் திருடல, அது எனக்கு தெரியும். என்னோட மனசாட்சிக்கு நல்லாவே தெரியும். அதையும் மீறி என்ன திருடின்னு எல்லார் முன்னாடியும் சொல்லி நீங்க என்ன அவமானப்படுத்தினதுனாலதான் நான் இந்த பணத்தை திருப்பி கொடுக்கிறேன். இந்த பணத்தை நான் கொடுக்கறதுனால நான் தான் திருடின்னு ஆகாது. ஒரு வார்த்தை வெல்லும், ஒரு வார்த்தை கொல்லும்னு சொல்லுவாங்க. அந்த வார்த்தைக்காக தான் நான் இந்த பணத்தை ரெடி பண்ணி கொண்டு வந்து கொடுக்கிறேன். அத்தை, நாம தான் கிரெடிட் கார்டை வாங்கிட்டு அங்க போய் கோல்மால் பண்ணி நகையை வாங்கி ஏப்பம் விட்டோம். இவ இப்படி பணத்தை ரெடி பண்ணா, அதுவும் ஒரே நாள் ஒரே நைட்ல. இவ ரொம்ப கஷ்டப்படுவா, அசிங்கப்படுவா. சிவா இவள கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ளுவான், கேவலப்படுத்துவான்னு பார்த்தா இப்படி எதுவுமே நடக்கலையே. பணத்தை ரெடி பண்ணி கொடுத்துட்டாலே. அதான் அனிதா, எனக்கும் ஒண்ணும் புரியல. ஓவர் நைட்ல இவளுக்கு எப்படி இவ்ளோ பணம் கிடைச்சிருக்கும்? நம்மளால கூட இவ்ளோ சீக்கிரம் டக்குன்னு அவ்வளவு பணத்தை ரெடி பண்ணிருக்க முடியாது. இவ எப்படி இவ்ளோ பணத்தை ரெடி பண்ணா?